இந்தியன் 2 படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இதோட ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியன் படம் அப்படி ஒரு தாக்கத்தை அந்த நாட்களில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் கொடுத்த படம் இது. கமல்ஹாசன் சார் அண்ட் ஷங்கர் கூட்டணி அவ்வளோ மாஸ் ஹிட்டு கொடுத்தாங்க பாருங்க. கமல்ஹாசன் சாரோட நிறைய ஹிட் படத்தில், நிறைய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த படத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த கூட்டணி மறுபடியும் பல வருடங்கள் கழித்து சேர்ந்து இந்தியன் 2 அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஸோ இன்னும் எதிர்பார்ப்போட மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் பாருங்களேன், இந்தியன் 2 ட்ரெய்லரை பார்த்து இன்டர்நெட்டில் கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது தான் ட்ரெய்லர். இதெல்லாம் ஒரு ட்ரெய்லரா, ஷங்கர் இனிமேல் தேரவே மாட்டாரு, மேக்கப் படு மட்டமாக இருந்துச்சுன்ட்டு பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மீம்ஸ் எல்லாம் சும்மாவே தாறுமாறாக பண்ணுவாங்க ஒரு விஷயம்னாலே. அதுவும் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு சும்மாவை விடுவாங்க. இன்னும் பயங்கர மோசமாக மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டாங்க பாருங்களேன். ஒருத்தர் இது இந்தியன் தாத்தா மாதிரியே இல்லையே, ஆஷிஷ் வித்யாஸ்ரீ மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கில்லி படத்தில் விஜய்க்கு அப்பாவை வருவார் பாருங்க, அவர் மாதிரியே இருக்குதே அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் பாருங்களேன், இந்தியன் தாத்தான்னு சொல்லி தூம் தாத்தாவை காட்டுறீங்கன்ட்டு கில்லி பிரகாஷ் ராஜ் மீம் போட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பயங்கரமான கலாய்ப்பாய் போயிட்டு இருக்குது. இன்னொருத்தர் சரி விடு, இந்த படம் தேராது, தக்லைஃப் ப்ரமோஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு போட்டிருக்காரு. மணி சார் உங்களை தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஏன்னா வேற வழியே இல்லை, இந்தியன் 2 இப்படி கொடுத்துருச்சு, ஷங்கர் இப்படி பண்ணிட்டாரு, மணி சார் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் பாருங்களேன், தாத்தா வராரு, கதற விட போறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. யார ஆடியன்ஸையா கதற விட போறாருன்னு பார்த்தா இல்லையாம், ப்ரொடியூசரை கதற விட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஒரு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய க்ரியேட்டிவிட்டி. அதுலேயும் இப்படி ஒரு ட்ரெய்லரை காட்டினா நாங்கள் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம் மீம்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற கிழிச்சு தொங்க விட்டுட்டு அங்கே போங்கல இந்தியன் ட்ரெய்லரை பார்த்துட்டு. ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்து சொன்ன மாதிரியே மணி சாராவது நல்ல விஷயங்களை நமக்கு கொடுப்பாரா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எங்களோட க்ரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்க.